போக்க வேண்டும் என்றால் உன்னால் மட்டும்தான் முடியும். பாருங்க, எனக்காக ஒரு நீங்க செய்யுங்க. என்ன? உங்களுக்காக ஒரு நான் செய்கிறேன். என்னன்னா இதுக்கப்புறம் நீங்க தாலி கட்டினீங்களே, அவ பேர் என்ன சொன்ன? ரோஜா. இதுக்கப்புறம் அவன் முகத்தை கூட பார்க்க கூடாது, அவன் நீல கூட நீங்க மிதிக்க கூடாது. நான் போக மாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணி கொடு. எவ்வளவுதானே? ஆமா. ரோஜாவுக்கு தாலி வரைக்கும் கட்டியிருக்கிறேன். நீ சொல்லும் வார்த்தை சில மீது கொண்டு செய்வேன். சத்தியம். இங்க வா. ஓகே, நிச்சயமாக செய்து முடித்து விட்டது. பிறகு உன்னை வந்து சந்திக்கிறேன். புறப்படலாமா? மனக்கவலையோடு இருக்கிறவளவா? மனக்கவலையை போக்கிவிட்டு பிறகு வந்து சந்திக்கலாம் என்று உரைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. இவ்வளவுதானே? மழை பெய்தால் பூமிக்கு சந்தோஷம், சூரியன் உதித்தால் சந்திரனுக்கு சந்தோஷம், உணவை கண்டால் பசிக்கு சந்தோஷம். இந்த விமலாவுக்கு ஐ லவ் யூ சொன்னார், இந்த ராஜமாண்டிக்கு சந்தோஷம் அல்லவா? இப்போ இது உன் மனம் எப்படி இருக்கு? மயக்கம் மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைத்தான் கண்ணா, தயக்கம் என்ன, இந்த சரணம் என்ன, அன்பு காணிக்கைத்தான் கண்ணா, அன்பு காணிக்கைத்தான் கண்ணா. தேவதை பூலி நீ ஆடு, மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன, மணி மாளிகைத்தார் கண்ணா, தயக்கம் என்ன, இந்த சரணம் என்ன, அன்பு காணிக்கைத்தான் கண்ணா, அன்பு காணிக்கைத்தான் கண்ணா. அலைகடல் ஓய்வதில்லை, ஆடிவா ஆடிவா ஆடிவா, தேட பிறந்தவனே மாடிவா, ஆடிவா ஆடிவா ஆடிவா. இடையெண்ணு கொடியாட நடமாடிவா, தடை மீறி போராட சதிராடிவா, தமிழே நீ என்னால் விளையாடவா, ஆடிவா ஆடிவா ஆடிவா. மயிலாடவான் போல் தடை சொல்வாதோ, மயிலாடவான் போடி தடை சொல்வதோ,
ஆஹா அவன் மாமா மச்சான் ஒண்ணு சேர்த்துட்டாங்க. இனிமே நமக்கு வேலை கிடையாது. 1008 பேசுவாங்க நம்ம போலாம். உன்னை நாடி வந்த காரணம் என்ன தெரியுமா? என்னை நாடி வந்த காரணம் என்ன என்று தெரியவில்லை. உன்னுடைய தங்கை ரோஜாவை அரண்மனையில் திருமணம் செய்து வைத்து விட்டோம் என்று பாடிக்கொண்டு நகர்வலம் வருகிறார். உண்மைதான், சந்தோஷமாக இருக்கிறார். எனக்கு இப்பதான். ஆனால் உன் மைத்துனனுக்கு பெருத்த மனக்குறை. என்ன குறை? என் மனக்குறையை போக்க வேண்டும் என்றுதான் உன்னை நாடி வந்திருக்கிறேன். அப்படியா? என்ன குறை உனக்கு? ஷாபாஷ், கற்பூர புத்தி உள்ளவன். என்ன குறை என்று என்னை கேட்டு விட்டாய். சொல்லுங்க மாமா. ராஜா, நான் சொல்வதை போல நீ செய்து முடித்தால் செய்து முடிக்கிறேன் என்று ஒரு சத்தியத்தை செய்ய வேண்டாம். என்ன இது மாமா? என் மீது நம்பிக்கை இல்லையா மாமா? என் தங்கை நல்லவள் இருக்க வேண்டும் என்றால் எது ஒன்னாலும் செய்வேன், தடையில்லாமல் செய்வேன். இதுவே சத்தியம். ஷாபாஷ், அற்புதம் ராஜா, அற்புதம். இந்த கைத்தட்டலுக்காகத்தான் நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். ராஜா, என் அருகாவில் வந்தால் விளக்கமாக விளக்குகிறேன். பாருங்க, நம்பிக்கை. மாமா, என்னால் முடியாது. என்னால் செய்ய முடியாது. நான் சொல்வதை செய்கிறேன் என்று சத்தியத்தை செய்திருக்கிறார். சத்தியத்திற்காக இதை செய்துத்தான் ஆக வேண்டும். உன்னுடைய தங்கை ரோஜா அரண்மனையில் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் இதை செய்தால் உன் தங்கை சந்தோஷமாக இருப்பார். இல்லையா வாழாவட்டியாயினால் நான் வருகிறேன். என்ன செய்வது? சத்தியம் செய்து விட்டேனே. சத்தியத்தை மீறிவிட்டால் என் வாக்கு தவறாக நினைக்கும். என் தங்கை எங்கிருந்தாலும் நலமுடைக்க வேண்டும் என்றால் இதை நான் செய்து முடிக்கிறேன். மாமா, கண்டிப்பாக என் தங்கைக்காக செய்து முடிக்கிறேன். புறப்படு, பிறகு சந்திப்போம். என்னுடைய தந்தையை நீதி நிலைநாட்டி விட்டோம். என்னுடைய அண்ணனுக்கா திருமணம் நடந்து முடிந்து விட்டது. சந்தோஷமாக இருக்கிறது. நாட்டு நகரில் வர வேண்டும். ஆடி பாடிக்கொண்டே செல்லுகிற நாட்டு நகரில் இருக்காங்க. பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியிலே வந்துவிட்ட சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு போட்டியிலே வந்துவிட்ட சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டியிலே வந்துவிட்ட சிங்கம். உண்மையே சொல்வேன், நல்லதே செய்வேன், வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கம். இளவரசர் ஆடி பாடிக்கொண்டே போகிறார். எங்கே சென்றாலும் என் மாமா சொன்ன பிரகாரம் விடவே கூடாது. விட்டு வந்து பதவியை முடிக்க வேண்டும். வருகின்றேன். முன்னால பாயுது மயில காலே, பின்னால சீருது மச்சக்காலே. முன்னால பாயுது மயில காலே, பின்னால சீருது மச்சக்காலே. ஓஹோ, முன்னால பாயுது மயில காலே, பின்னால சீருது மச்சக்காலே. அடக்கி ஆளுது முரட்டுக்காலே, முரட்டுக்காலே. நெஞ்சுக்குள் துணிவருக்கு யாருக்கும் பயமில்லை, வாராத வெற்றி எண்ணிடும். விளையாடுங்க உடல் பலமாகுங்க. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கம். தேடிக்கொண்டு வருகிறோம், ஓடிக்கொண்டே செல்கிறார். எங்கு சென்றாலும் விடவே கூடாது. வருகின்றேன். பின் வந்து பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு. பிறந்த ஊருக்கு புகழை தேடு, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு. ஓஹோ, பிறந்த ஊருக்கு பெருமை சேரு, வளர்ந்த நாட்டுக்கு பெருமை தேடு. 4 பேருக்கு நன்மை செய்தார் கொண்டாடுவார், பண்பாடுவார். என்னால உழைச்சதற்கு பொன்னான பலனருக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்க. அம்மன் அருள் சேரும் வரி நல்ல துணையாவும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் பாடுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கம். நாடு பாடிக்கொண்டே வந்துவிட்டோம். சற்று நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்து விட்டு பிறகு செல்லுகிறேன் என்னுடைய தந்தையை பார்ப்பதற்காக. என் மாமா சொன்ன பிரகாரம் வந்து விட்டோம்.
சொன்ன வேலை செய்து முடிக்க வேண்டும். அதுதான் என் கடமை. என் தங்கை நல்ல முறையில் இருக்க என்றால் இவனை கொன்றாதான் என் தங்கை நல்லா இருக்கும். கொள்கிறேன். நானும் கொட்டலாம் வெளியே வந்து இந்த நல்லவரே வந்து எனக்கு நீதி சொல்லலனா எனக்கு பெருமாட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்குமா? அப்பேற்பட்ட நல்லவரே கொலை செய்து துணிஞ்சிருக்கிறிய கொடியவனே, நீயா எனக்கு அண்ணன்? இனிமேல நீ எனக்கு அண்ணன் கிடையாது, உனக்கு தங்கச்சி கிடையாது. என் முகத்திலே விழிக்காதே. குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் நீதிமன்றத்தில் நீதி சொல்லக்கூடிய தங்கைக்கு திருமணத்தை செய்து வைத்தேனே, இதற்கு காட்டக்கூடிய நன்றிதான் இது. என்ன கொல்ல துணிந்து விட்டாயே, நீலாம் ஒரு மனிதனா? அப்பா, இவனுக்கு சரியான தண்டனை கொடுத்து இந்த நாட்டு விட்டு விரட்டி விடுங்களப்பா. இந்த மூக்கில விழிக்காது. நன்றிகட்ட நாய், உண்டகவில் செல்லக செய்து விட்டாயா? நீதிமன்றம் ஓடி வந்தால் நீதி கேட்பதற்காக எனது மகன் இளையவன் சாட்சி வைத்தும் தங்கை திருமணத்தை முடித்தேன். போனால் போகட்டு ஒரு பதவி கொடுத்தேன். பதவி என்று என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு 7 அதிசயங்கள் இருக்கிறது. 7 அதிசயம் என்ன தெரியுமா? வறுமையில் மனிதனுக்கு உதவ இணைய வேண்டும், தோல்வியிலும் விட முயற்சி வேண்டும், ஏழ்மையிலும் நேர்மை வேண்டும், போகத்திலும் துணிவு வேண்டும், போகத்திலும் பொறுமை வேண்டும், செல்வத்திலும் அன்பு வேண்டும், பதவியிலும் பணிவு வேண்டும். நீ அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அது உன்னை சொல்லி தவறல்ல. தரத்திறவையாகுமா தான் பெற்ற செல்வம், நூலளவையாகுமா நுண்ணறிவு, குலத்திறவையாகுமா குணம், குணத்துக்கேற்ற துர்புத்தி. குப்பரங்கள் கோபுரத்தில் கொண்டு வந்து ஒரு பதவி கொடுத்து என் மகனையே கொல்ல துணிந்த கொடியவனை நீ என் முகத்திலே விழிக்காது. அப்பா, அவன் தங்கை உனக்கு கொடுத்து இந்த நன்றி கட்ட நாய் நாடு எடுத்து இவன் முகத்திலே விழிப்பது என்னவா? ராஜா, பார்த்தாயா? நான் போட்ட வலையில் சிக்கிவிட்டாய் ராஜா. ராஜா, என்னடா மகனும் மௌனமாக இருக்கிறாய்? நீ சொன்ன பிரகாரம் செய்து முடித்தேன். ஏன் என்றால் என் தங்கை நலமுடன் இருக்க வேண்டும். என் உயிரே என் தங்கை தான். இப்போது என்ன ஆனது? நான் போட்ட வலையில் சிக்கிவிட்டாய். என் தந்தை நாடு கடத்த துளைத்திருக்கிறான். உன்னுடைய தங்கை உன் திருமுகத்திலேயே விழிக்க மாட்டேன் என்று உழைத்திருக்கிறார். என் தந்தை நீதிமன்றத்தில் நீதி உழைத்ததற்கு நீ கொடுத்த பரிசென்று உழைத்து விட்டாய். பார்த்தாயா, எல்லோரிடத்திலும் அவப்பெயரை உருவாக்கி விட்டேன். ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், புறப்படைந்த நன்றி கட்டவனே. என்னடா எதிர்த்து பேசுறியா? ஒரு மாம வெக்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். என்னடா 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 என்ன பண்ற? ஆணவமா? தங்க இருக்கிறா என்ற பயத்தில் இல்லாம என்னையா எதிர்த்து பேசுறான்? நீ யாரா? நீ யாரா? தெரு வீதியில் வாழப்பழம் விற்கிற பச்சை பரதேசி. கோபுரத்திற்கு வர ஆசைப்படலாமா? உன்னுடைய தகுதிக்கு தகுந்தால் போல் உன்னுடைய தங்கையை திருமணம் செய்திருக்க அதை விட்டு இந்நாட்டு இளவரசன் கிடைத்து விட்டான் என்ற ஆசையில் ஆசை பட்டுவிட்டாய். மனிதனாக பிறந்தால் ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது. சொல்லும் வார்த்தைகள் பேசுவதற்கு நேரம் கிடையாது. புறப்பட முடியுமா? முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? எதற்காக? நான் இங்க தான் இருப்பேன். எப்படி? ஏன் என்றால் எனக்கு பதவி கொடுத்திருக்கார் நாட்டு மன்னர். பதவியா? பதவி மானங்கட்ட பதவி. தங்கையை தள்ளிவிட்டு பதவி வாங்கிவிட்டு ஆணவத்தில் பேசுகிறாயா? உரைக்கிற நாய்க்கு சிறக்க மஞ்சள் பூசினாலும் அதன் குணம் மாறாது. முட்டு சோற்றிலே கைது போதும், சேற்றிலே எருமை போடுவது. நான் எவ்வளவு தான் எடுத்துரைத்தாலும் ஆண்டவன் பிடித்தவனே விட்டு விடு சொல்லு குற்றமில்லை, காலம் செய்த கோலம்
வைத்தான் ஒரு மனதை தவிக்க விட்ட இருவர் மீது. நம் இருவர் மீது குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடா, இறைவன் செய்த குற்றமில்லை. என்ன சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடா, கடவுள் செய்த குற்றமடா, கடவுள் செய்த குற்றமடா. மயங்க வைத்த கண்ணியக்கு மனமுடிக்க இதயமில்லை. மயங்க வைத்த கண்ணிகைக்கு மனம் முடிக்க இதயம் இல்லை. மயங்க வைத்த கண்ணியக்கு மனமுடிக்க இதயமில்லை. முடித்து வைத்த கடவுளுக்கு நினைக்க வைத்த கடவுளுக்கு முடித்து வைக்க நேரமில்லை. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்ன சொல்லி குற்றமில்லை, கால செய்த கோலமடா, கடவுள் செய்த குற்றமடா, கடவுள் செய்த குற்றமடா. நன்றி கட்டவனே, நைய வஞ்சகனே, நாசக்காரனே, என் வாழ்க்கையை அழித்துட பாவி. சைட்ல ஓவரா பேச அடிச்சு விட்டுண்டா ஒக்கால போய் டேய் எங்கடா பணக்கார விட்டு தள்ளி விட்டு வந்து தங்கச்சி எங்க வந்து பேசுறா ஏய், பலால் அடிப்பான் சத்தியம் செய்து விட்டேன். என்ன இல்லை சத்தியம்? என்றால் நாளைக்கு ராத்திரி விடுகிறேன். போடு அவனை ரெண்டு ஒக்கால சைட்ல ஏய் சைட்ல அவளதான் ஏய் ஓய் கூப்பிடாது பையன் அவன் மாட்டுன்னு போயிட்டான் கூப்பிடவே இல்லைன்னா என்ன ஆனவன் திருமையாய் வைத்து விட்டு என் நண்பனை கூப்பிடாமல் அவன் மட்டும் குச்சிட்டு அமல் பண்ணிட்டான் அமக்கலமணி போன் பண்ணா இன்னும் ராங்கா பேசுறேன். வாங்கடா ஏய் ஒரு சவரம் கூட எல்லாம் தள்ளி விட்டீங்கன்னா அப்படித்தான் நடக்கும் இருடா. ஏய் யார இருறா, என் நண்பனை பார்த்து இருறா, இருங்க மரியாதை மச்சான் அவன் கால ஓய்யா ஆக்சுவலி எங்கடா வெட்டினா பஞ்ச பரதஸ் பக்கத்து பாருடா முடி அப்படி சொல்லு. அப்பா இவன் வில்லங்கமா கேட்கறானா ஏன் புத்தி எல்லாம் பணக்காரத்தை குத்துட்டுமே சந்தோஷம் அதுக்கு தாண்டா கல்யாணம் பண்ணா ஒரு சாரமா 2 சாரமாவது போடணும்டா ஆசைப்பட்டு தானே நீ தங்கை அழகு அழகுடா சிறந்தவள். என்னது அழகு ஆயிரம் பத்தி அவருக்கு சொல்லுவார் உன் தங்கை அழகு சிலை உன் தங்கையை உற்று பார்த்திருக்கிறாயா? ஏங்க ஆசையில் போய்விட்டேன். ஏங்க அவன் ஏன் ஊத்து போவாங்க அவன் கண்ணாடி பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சுது அவன் தங்கி அப்படிங்க பார்த்தாயா? என்ன என் தங்கை சிலை குடியிருந்த கோவில் நானும் நேரம் பாக்குறேன் நானும் நேரம் பாக்குறேன் உன் கை எங்க தெரியுமேன்னு தெரியல சொக்காயம் கையும் ஒரே மாதிரி போட்டு கலரு பேசுறாம பேச்சு போட்டவனா போட்டு இனிமேல் இந்த உதயவரி நாட்டை விட்டு ஓடிவிடு. உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். முடியாதா இந்த உடம்பு இருக்கிறை முடியாது. நீ ஒரு கட்டவண்டா கட்டவண்டா யாரை பார்த்து இதனை கட்டவா தொட்டு கட்டான் இந்திரன், தொட்டாமல் கட்டான் ராமன், சொல்லி கட்டான் விஸ்வாமித்திரன், சொல்லாமல் கட்டான் ஹரிச்சந்திரன், வாரி வாரி கொடுத்தான் கண்ணன், குடுக்காமல் கட்டான் துரியோதனன். இப்பேற்பட்ட மகான்களுக்கு அவப்பெயர் சூட்டிய அது தருதல பயனை போடு நாட்டை விட்ட நாட்டை நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அதில் நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் நரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனின் நரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. அரங்கத்தில் வராது அவன் சாட்சி. கடவுள் ஏன் கல்லால் ஆத்மன கல்லாய் போன மனிதர்களாலே
அது கோபித்து கொண்டவன் கண்ணை இழந்தான். எல்லோருக்கும் நல்லவர் துணை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானார் மன கல்லாய் போன மனிதர்களாலே. மீண்டும் உரைக்கிறேன். ஏனென்றால் உன் ஆங்காரம் அகம் ஒரு இடத்தில் அழிந்து விடும். கால நிலவரம் அப்போது சந்திக்கிறேன். அவன் பார்த்துட்டு பார்த்தா மீண்டும் வருவேன். ஆமா ஆமா தங்கையை கொடுத்து விட்டேன் வாங்கி கொடு. நல்ல வேலை அவனை அச்சு செத்துணும் இல்லைன்னு வச்சுக்கோ அவன் இன்னும் நம்மள வேலை காட்டிருப்பான். பதிவாறு குடிச்சாங்க அச்சு தேய்ச்சான். சரி இவனுக்கு இன்னும் சுத்தமா பிடிக்கல. ஆமா இவனே ஆச்சுங்கிற உன் தம்பி விட்டுக்கிறியா? ஏன் இல்லை சாட்சி? காரணம் அவனை விட்டுக்கிறியா? அங்குதான் சிந்திக்க வேண்டாம். ஏய் வரல உனக்கு வேலை கொடுத்து சாரி சாரி விமலா இடத்தில் உரைத்திருக்கிறேன். அங்க சொல்லுங்கிறியா? கச்சரவாக அதை பாப்போம்.